தமிழ்த்தாய் வாழ்த்து. I call upon students from St. Joseph's Convent to sing the Tamilthai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கீழொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கனவும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Professor Raja Muthulandi, welcome address. Now we call upon Professor Raja Muthulandi to give the welcome address. இந்த இனிய மாலை பொழுதில் பெருந்திரளாக அரங்கம் நிறைய கூடியிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கமும் வரவேற்பும். இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறப்பான, தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முத்தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் மரபுகளை மாற்றி கடவுள் வணக்கத்திற்கு பதிலாக இயற்கையை போற்றியது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று கூறியதோடு பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று புதுமை பாடியது. அத்தகைய புதுமையின் தொடர்ச்சியாக சேரநாட்டு இளங்கோடிகளின் அடியொற்றி காவிரி நாடர்களாகிய நாம் ஒரு புதிய போற்றுதும் பாட இருக்கிறோம். அது என்னவென்றால், நன்மைகள் செய்தோரை நன்றியுடன் போற்றுவோம் என்பதுதான் இன்றைய நிகழ்வின் அடையாளமும் அவதாரமும். திருச்சிராப்பள்ளிக்கு உலகத்தரம் வாய்ந்த உன்னதமான பஞ்சப்பூரில் சிங்கப்பூர் என்று எல்லோரும் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெயரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைத்து தந்த நல்லோர்களை திருச்சி மக்கள் சார்பில் பாராட்ட வேண்டும் என்ற முன்னெடுப்பை இக்குழுவின் செயலாளர் பேராசிரியர் புஷ்பவனம் அவர்கள் சொன்னபோது உடனே செய்ய வேண்டியத நிகழ்ச்சி. இது மாதிரி எங்காவது செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதிகம் இல்லை என்பதுதான் உண்மை. நன்மைகள் செய்த நமது தலைவர்களே, அமைச்சர்களே, அதிகாரிகளே, மேயர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஆணையாளர் அனைவரையும், கவுன்சிலர்கள் எல்லோருக்கும் மாநகரின் சார்பில் ஒரு சில நல்ல வார்த்தைகள் சொல்லி பாராட்டுகள் தெரிவித்தால் என்ன என்ற எண்ணத்தின் விளைவாக அமைந்த இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சிலப்பதிகாரத்தில் பூம்புகார் என்ற ஒரு நகர் இருந்தது என்பதை நாம் அந்த காப்பியத்தின் வாயிலாக அறிவோம். 1973 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பூம்புகாரை மறுநிர்மாணம் செய்து தமிழர்களுக்கு வழங்கியுள்ளார். அதை அறிந்த தமிழ் அறிஞர்கள் அனைவரும் கலைஞர் அவர்களுக்கு நன்றி அறிதலோடு பூம்புகார் கண்ட பெருந்தச்சன் என்று பெயரளித்து அவரை சிறப்பித்தார்கள். அதுபோல திருச்சிக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைத்த பெருந்தச்சன் என்று நமது
மாண்புமிகு அமைச்சர் அவர்களை குறிப்பிடலாம். அடுத்து ஏர்போர்ட், அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவோம். இதை விட பெரிய மைதானத்திலே நடத்தலாம். அது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ஏர்போர்ட். அதான் உலகத்தரம் வாய்ந்த உன்னதமான பஞ்சப்பூரில் சிங்கப்பூர் என்று சொன்னேன். அமைச்சர் அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற மாநகர தந்தை, ஆனால் நரைத்தரை இல்லாத இளைஞர் இளவல் அன்பழகன் அவர்களை, மேயர் அன்பழகன் அவர்களையும் உதவிப்பாளர் குழுவின் சார்பில் நெஞ்சார வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு மக்கள் அனைவரும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த பேருந்து முனையம் சென்று பார்த்துவிட்டு வந்துதான் பேசுகிறோம். அதற்கடுத்து மாணவர்களையும் அழைத்து சென்று காட்டினோம். எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அத்தனை பேரும் பாராட்ட முடியாது ஒரே சமயத்தில். அதற்காக நகர மக்களின் சார்பாக மூவரை இங்கு நகர் மக்களின் பாராட்டை தெரிவிக்க அழைத்திருக்கிறோம். டால்மியா சிமெண்ட்ஸ் முன்னாள் நிர்வாக இயக்குனர் ஐயா பெரியவர் கோபால்சாமி அவர்கள், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் என்னோடு பணியாற்றிய ஐயா திருநீலகண்டன் அவர்கள், அம்மா கலாவதி சண்முகம் அவர்கள், இவர்கள் மூவரும் நகரின் குரலை நகரின் பாராட்டை, இந்த மாநகரின் பாராட்டை அல்ல, இந்த மாவட்டத்தின் பாராட்டை, இந்த மாநிலத்தின் பாராட்டையை இங்கே முன்மொழிய வந்திருக்கிறார்கள். மாபெரும் மாநாடுகளையும் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் கண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த சிறிய அரங்கத்தில் கூடியுள்ள கூட்டம் மிகச் சிறியதாக தெரியலாம். ஆனால் இது விதைநல். இங்கு போடப்படும் விதை கருத்து விதையாக நாடெங்கும் பரவி, இனி இது மாதிரி நற்காரியங்கள் செய்யும் யாவரையும் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு பரவ வேண்டும். அந்த பரவ வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் வரவேற்பும் பாராட்டும். Thank you so much for the warm welcome, sir. I would call upon Mr. Pushpanan, sir, Secretary, to address the gathering. மாண்புமிகு அமைச்சர் திரு நேரு அவர்களே, மாண்புமிகு மேயர் திரு எம் அன்பழகன் அவர்களே, திரு கோபால்சாமி அவர்களே, திரு திருநீலகண்டன் அவர்களே, திருமதி கலாசண்முகம் அவர்களே, வந்திருக்கும் மாநகராட்சி கவுன்சிலர்களே, பொதுமக்களே, அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று எதிர்பார்க்காத விதமாக மாநகராட்சி ஆணையர் அவருக்கு உடம்பு சரியில்லையால் வர முடியும்னு தெரிவித்தார். கலெக்டருக்கும் ஒரு அவசர வேலையாக வெளியூர் சென்று விட்டதால் அவரால் வர முடியவில்லை. எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக நமது அமைச்சர் அவர்கள் 6 முறை இருந்து பேசிவிட்டு தான் போவார்கள், நம்மளுடைய பேச்சையெல்லாம் கேட்டு. அதனால் நான் நிறையா பேசலான்னு இருந்தால் சுருக்கிடுறேன். அதை பற்றி நம்ம மேலே எப்பொழுதுமே ஒரு குறை உண்டு. இவங்க எப்பொழுதுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நல்லதே பேச மாட்டானா அப்படிலாம் கேள்வியெல்லாம் 50 வருஷமாக நாங்கள் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நல்ல காரியம் பார்த்து நமது அரசோட திட்டம், நமக்கு அதில் பங்கு உண்டு. வி ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். கட்சி ஏ கட்சி பியை தவிர்த்து நமது அரசு பண்ணிங்கன்னா நமக்கு பாராட்ட கடமைப்பட்டவர்கள், அதே மாதிரி எடுத்துரைக்கவும் கடமைப்பட்டவர்கள். அந்த நோக்கில் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒன்றிணைந்த பேருந்து முனையம், ஷார்ட்டாக B8ன்னு ரெஃபர் பண்ணுறேன், IBT இன்டர்நேஷ்னல் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினல். சரி, ஓ சரி, கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம், ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். அவர் சொல்கிறதும் ஒரு நல்ல கருத்து. ஏன்னா நமக்கு அதுக்கு சூட்டிய பெயரை கூட நாம் அதை சொல்ல வேண்டும். இந்த பேருந்து முனையத்தை பற்றி பல தகவல்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப நாளாக நமக்கு ஒரு தேவையாக இருந்தது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து அதுக்காக மிகுந்த உழைப்பு, எனக்கு தெரியும் ஒரு 2-3 வருஷமாகவே அதுக்காக மாநகராட்சி ஆணையர், கலெக்டர், கவுன்சிலர்கள் எல்லாருமே அதுக்காக பாடுபட்டு கொண்டு வந்திருக்காங்க.
இது அந்த சூவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக ஒதுக்கின இடத்துல ஒரு அதுக்காக 200 ஏக்கர் போக மீதி 500 ஏக்கர் இருந்தது. அதில் 40 ஏக்கர் யாரோ சொன்னாங்க வாட்டர் பாடியில் அந்த பேருந்து முனையம் வந்திருக்கு அப்படின்னு. அது தவறான கருத்து. நான் செக்கப் பண்ணேன். அது சூவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒதுக்கப்பட்ட இடம். அதில் 40 ஏக்கரில் போட்டிருக்காங்க. அது தவிர பக்கத்தாவில் ஒரு பெரிய மால் வரப்போகிறது 20-30 ஏக்கரில். இதுக்கு 408 கோடி ரூபாய்க்கு இது கட்டப்பட்டிருக்காங்க. திருச்சியிலேயே இந்த செலவில் வேறு எந்த திட்டமும் கட்டப்படவில்லை. ஆகையால் இது மாபெரும் திட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு நாளைக்கு 401 பஸ் அட் அ டைம் அது கொள்ளும். அது தவிர 3100 பஸ்ஸஸ் வந்துட்டு போகலாம், அந்த அளவு கெப்பாசிட்டி. இது 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. 5 இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன், ஜனத்தொகை, பஸ்ஸெல்லாம் எவ்வளவு அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கட்டணும்னு. ஆனால் அது வரவேற்பு எப்படின்னா இப்போவே ஒரு 80% கெப்பாசிட்டி வந்துடுச்சு. அது ஒரு நாளைக்கு. இதனால் மற்ற பலன்களும் உண்டு. எப்படின்னாக்கா ஒரு 1100 பஸ்ஸஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, ஜங்ஷன் ஏரியா அவையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேருந்து வர்றது அதெல்லாம். அதே மாதிரி இந்த முத்திரையர் சிலை, ஹெட்போஸ்ட் வழியாக போகிற பஸ்ஸெல்லாம் இனிமேல் அங்கே போகாது. இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1000 பஸ்ஸு. அந்த அளவுக்கு கன்ஜஷன் குறையும் நகரத்தில். அது தவிர சண்டேஸு முகூர்த்த நாள்லேயும் 200 பஸ்ஸை எக்ஸ்ட்ரா விடுறாங்க. உங்கள் சில பேர் பார்த்துக்கலாம், அரிஸ்டோ கார்னர்லேருந்து அந்த இடத்துல பஸ்ஸு வரிசையாக இருக்கும், 1/2 அடி வித்தியாசத்தில் இருக்கும், ஒரே டிராஃபிக்காக இருக்கும். இனிமேல் அதெல்லாம் இருக்காது. அது தவிர இந்த டிரைவர்ஸுக்கு இது அவங்க கண்ணோட்டம். ஒரு டிரைவர் சொன்னார், அந்த 1/2 அடி டிஃப்ரென்ஸில் பஸ்ஸை ஓட்டி அவருக்கு எவ்வளோ எரிச்சல் வரும், எவ்வளோ டயர்ட்னஸ் ஆகும்னு பார்த்துங்க. அதெல்லாம் இப்போது இருக்காது, அவங்களுக்கு சௌகரியம். அது தவிர இந்த கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் டிரைவருக்குன்னு தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, ரொம்ப வசதியாக. நாங்கள் ஒரு 3 பேர் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பக்கியில் போய் பார்த்தோம். இங்கே பேசுகிற ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யார் பார்த்துட்டு வாங்களோ அவங்கள மட்டும்தான் பேச வைக்கிறோம். அதனால் ஏதோ கேள்விப்பட்டோம் பேசினோன்னு கிடையாது, தரவாக நாங்கள் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அது இதில் சிறப்பு அம்சம் சொல்ல போனாக்கா, இது நான் கோலாலம்பூர் பார்த்துருக்கேன், சிங்கப்பூர் பார்த்துருக்கேன். மேலை நாட்டில் பஸ் டெர்மினலுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. டெல்லி பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த கோலாலம்பூர் பஸ் முனையம் மாதிரியே அமைந்திருக்கு. அதுதான் திரு முத்துராண்டியே சொன்னார், பஞ்சப்பூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே கருத்தை தான் நிறையா பேர் பிரதிபலிக்கிறாங்க. கீழே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன், கீழே ஃபுல்லாக மோசல் பஸ்ஸு, மாடியில் டவுன் பஸ்ஸு, நிறைய எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு. அது தவிர வெளிநாட்டில் நம்ம எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயம், எங்கே போனாலும் தகவல் இருக்கும். யூ கேன் நெவர் கெட் லாஸ்ட். இங்கிலாந்துலேயோ இல்லை நியூயார்க்லேயோ வாஷிங்டன்லேயோ போனாக்கா எல்லா இடத்துலையும் அங்கே இந்த தகவல் கரெக்டாக இருக்கும். ரயில் நிலையத்துலேயும் சரி, ரோடுலேயும் சரி, வேறு விமானத்துலேயும். அதே மாதிரி இங்கே தகவல் தொடர்பு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக்ஸ் கால் போட்டிருக்காங்க. ரொம்ப முன் யோசனையாக ஒரு டாக்டர் இருக்கார், ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குது, நிறையா ட்ரிங்கிங் வாட்டர் டேப்பு, டஸ்ட்பின்ஸு, நிறையா உணவகங்களை வெளியில் ஒரு குறைச்ச கட்டணத்தில் தராங்க. அது தவிர தனித்தனியாக பிரித்து விட்டதுனால சுலபமாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இது மாதிரி நிறைய அம்சங்கள் மற்ற பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க. இது சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது, இல்லாமல் இல்லை. விராலிமலையிலேருந்து வர பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறவன் சுற்றி வரவன் அங்கேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் NH கிராஸ் பண்ண வேண்டியது ஒரு ரிஸ்க்கு. அதுக்கு கேள்விப்பட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு எலவேட்டட் காரிடார் அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு NHAI, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி டெக்னிக்கல் கிளியரன்ஸும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்தாக்கா அந்த பிரச்சனை சரியாக போயிடும். அது பக்கத்தாப்பில் ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் கட்ட போகிறாங்க, கத்திப்பாரா ரவுண்ட் அபவுட் மாதிரி. அப்போது இந்த டிராஃபிக் பிரச்சனை, நடக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், அது நம்ம கையிலையும் இருக்குது. நம்ம கண்ட இடத்துல குப்பை போடாமல் அப்பப்போ சஜஷன்ஸ், ஆலோசனை, அதுக்கு ஒரு பெட்டி வச்சாக்க போகிறோம். நம்ம ஆலோசனை சொல்லி அதை நம்ம பேருந்து முனையம் அப்படிங்கிற உணர்வோடு நாம் அதை பாதுகாக்கணும். நமக்கு திருச்சிக்கு கிடைத்த குறை இது.
அதை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அமைச்சரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அடுக்குமொழியெலாம் என்றைக்குமே பேச மாட்டார். இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். செயல் வீரர்னால் அவர் தான். என்ன அவசர அவசரமாக வருவார், அவசர அவசரமாக போவார், அவசர அவசரமாக எல்லா காரியமும் பண்ணிவிடுவார். ஏற்கனவே அந்த அரிஸ்டோ ரவுண்டானாவும் சரி, உயர்கொண்டான் டக்டு போட்டதும் சரி, நிறைய பாலங்கள் கட்டியதும் சரி, இந்த கணேசா பாயிண்டில் கட்டி திருச்சியில் நிறைய திட்டங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக திருச்சிக்கு வேண்டிய திட்டங்களை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அதில் லேட்டஸ்ட்டு இஸ் அ ஃபெதர் இன் திஸ் கேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி அவருக்கு ஒரு சிறப்பு இந்த பேருந்து முனையம். இந்த மக்கள் பாராட்டு விதமாக இருக்கணும்னாக பொதுமக்கள் திருச்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. பொது காரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தன்னலமற்ற சேவை புரிபவர்கள், அவங்கள பார்த்து பார்த்து தேடி கூப்பிட்ருக்கோம் பாராட்டுறதுக்கு. அவங்க ஒரு எமினன்ட் மென் மட்டுமல்லாமல் அவங்க திருச்சி நகரை டெவலப் பண்ணலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்காக நிறையா செலவழிச்சிருக்காங்க. திரு கோபால்சாமி எடுத்துட்டிங்கன்னா டால்மியா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே முன்னேற்றுவதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் பீஷ்வ பிதாமகர், திருச்சிக்கு 91 வயசு. அவர் இப்போ தன்னலமற்ற சேவைன்னா இதான். ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார். அதாவது அவருடைய நிர்வாகத்திறன் வீணாக போல அங்கே உபயோகப்பட்டுருக்கு. அதே மாதிரி திரு நீலகண்டன் ரொம்ப சிறப்பாக முதல் பிஆர்ஓவாக செயல்பட்டு வந்தார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு. இது பாராட்டுங்கிறதுக்காக சொல்லலை, அவங்க தே ஸ்பேர் த டைம் இங்கே வரத்துக்கு. இதுக்காக அவங்க பேருந்து முனையம் போய் பார்த்துட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பேச வந்திருக்காங்க. அங்கே ஒவ்வொரு கார்னரும் போய் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க இதை சொல்லுவாங்க. ஜென்ரலாக இது மாதிரி பாராட்டு கவுன்சிலருக்கும் ரொம்ப பங்கு உண்டு மாநகராட்சியில். அதுக்காக அவங்க அனைவரையும் கூப்பிட்ருக்கோம். இதில் வீல் சேர் ஃபெசிலிட்டி, இந்த ஆட்டோ பாயிண்ட் ஒன்றும் சரியாக முடிவு பண்ணலை. அது தவிர ஒரு மேப் எல்லா காலனிலையும் நுழைஞ்சான யூஆர் ஹியர்னு போட்டு ஒரு மேப் இருக்கும். அது மாதிரி ஒன்று வைக்கலாம். அது தவிர அந்த பஸ் ஸ்டாண்டு டொபாகிராஃபியை பிரிண்ட் பண்ணி சின்னதாக பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டா கூட ஜனங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரண விஷயங்கள் பண்ணிவிடுவாங்க. அதுமாதிரி வீல் சேர் ஃபெசிலிட்டியும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த ஆட்டோ பாயிண்ட்லேருந்து பஸ் போகிறதுக்கு ஒரு 40 அடி இருக்குது, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் இருக்குது இருக்கா எனக்கு தெரியல. அது இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். பேட்ரி கார் உள்ளே போகிறதுக்கு, இந்த ஆட்டோ பாயிண்ட்லேருந்து என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம அப்பப்போ ஆலோசனைகள் செஞ்சால் அவங்க நிறைவேற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க. நமக்கும் ஒரு பங்களிப்புக்கு ஒரு வாய்ப்பு. இது நம்ம பேருந்து முனையம், நம்ம அரசு திட்டம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளும் அப்பப்போ ஆலோசனைகள் சொல்லி அதை மேம்படுத்தணும். அதை இதை பாதுகாப்பாங்களா, இது மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா இதே மாதிரி அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் சந்தேக பெருவழிகள் இருப்பாங்கள்ல, அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் குப்பை போடாமல் பார்த்துக்கணும். நம்ம தான் அதாவது இருந்தால் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லணும். சும்மா பேப்பரில் எழுதினா போகாது. அதிகாரிகள் நேரில் பார்த்தோ வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ சொல்லலாம். நமக்கும் பங்களிப்பு இருக்குது. நாங்கள் எங்கள் பங்களிப்பை செய்ய தயாராக உள்ளோம். இத்துடன் எனது அறிமுக உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டை ரொம்ப அழகாக போய் சுற்றி பார்த்துட்டு தமிழ் மொழியில் அழகாக வர்ணிக்கிறதுக்காக வராங்க. வாங்க ஹரணி, சேவா சங்கம் ஸ்கூல்ல இருந்து. 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாமல் இருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நற்றமுதே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே என்று என் முத்தமிழ் தாயை வணங்கி என் சிற்றுரையை துவங்குகிறேன். சிங்க நடை போட்டு திருச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம் நேரு ஐயா அவர்களை வணங்குகிறேன். KN நேரு இது வெறும் பெயரல்ல, திருச்சியின் அடையாளம்.
எங்கள் மலக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக 16 வருடங்களுக்கு மேல் அமைச்சராக பணியாற்றி வருகிறார். தனது செயல்களையும் சிறப்பாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அரசியலை திரும்பி பார்க்க வைத்த ஆச்சரியம். புல்லட் பிரியர், நம் ஊர் மீசைக்காரர் என அன்போடு அழைக்கப்படும் KN நேரு அவர்கள் மின்சாரத்துறை, பால்வளத்துறை, செய்தித்துறை, தொழிலாளர்கள் நலத்துறை மற்றும் உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, போக்குவரத்து துறை என பன்முக அரசியலில் பன்முக முகத்தை கொண்டவர். KN நேரு எல்லோரும் KN நேரு என்றாலே முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயாக்கு மிக பிரியமானவர். அதை அதிகப்படுத்தி காட்ட நேரு ஐயா செய்ததுதான் நம் திருச்சியில் திறக்கப்பட்ட கலைஞர் அறிவாலயமாகும். தமிழக போக்குவரத்து துறையை உலகத்தரத்திற்கு உயர்த்தியவர். நமது திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இதற்கு ஒரு உதாரணமாகும். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் 40 ஏக்கர் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் நம் திருச்சி மாவட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையம் முழுவதும் குளிர்சாதன வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. நம் மக்களுக்காக குளிர்சாதன வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. கழிப்பறைகளில் தானியங்கி மூலம் இயங்கும் பைப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் மேற்கொள்ள பணிகள் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பொருட்கள் வைப்பறையில் பயணிகள் தங்களது பொருட்களை லாக்கரில் போட்டு பூட்டி சாவியை எடுத்து செல்லும் வசதியும் உண்டு. இந்த இடத்தை பாதுகாக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நவீன கேமராக்களால் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கருவி, தீ எச்சரிக்கை கருவி, இலவச வைஃபை வசதி, படிக்கட்டுகள், லிஃப்ட், எக்ஸலேட்டர் போன்ற வசதிகளும் உண்டு. டிக்கெட் கவுண்டர், காவலர் அறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்க்கரை நாற்காலிகள், LED திரைகள், பாதுகாப்பு அறை, உணவு அளிக்கும் அறை மற்றும் காட்சிகள் பல, குடிநீர் வசதி, குளியல் அறை வசதி, மின்சாரம் தடையில்லாமல் இயங்குவதற்காக ஜெனரேட்டர் வசதியும் 24 மணி நேரங்களுக்கும் இயங்குகிறது. திருச்சியை மென்மேலும் அழகுபடுத்தி திருச்சி பஞ்சப்பூரை சிங்கப்பூராக ஆக்கிய KN நேரு ஐயா அவர்களுக்கு திருச்சி மாவட்டத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். KN நேரு, உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் திருச்சி மாவட்ட மக்கள் நிற்போம். என்றைக்கும் உங்களுக்கு வெற்றி ஒன்றையே நாங்கள் பரிசாக அளிப்போம். திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை வளம் வரும் KN நேரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மக்கள் பல பிரம்மாண்டமான காட்சிகளை கண்டுகளிக்க வேண்டும். எனவே நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த உலகில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும். வாழ்கவும் புகழ், வளர்கவும் தொண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க ஹரிணி. சும்மா ஸ்டேஜ் ஏறினாலே எல்லாருக்குமே நடுங்கும். அமைச்சர் முன்னாடி பேசுறதுனா கண்டிப்பா நடுங்க தான் செய்யும். அடுத்தது வராங்க நம்ம இவாஞ்சலின் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல இருந்து. அவங்களும் தமிழ்ல தான் ஸ்பீச் கொடுக்க போறாங்க. நடுங்க வேண்டாம், நம்ம அமைச்சர் அழகா பேசுங்க. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் கடந்து நிலைத்து நிற்கும் நம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒன்று ஃபேமஸா இருக்கும். திருச்சின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மலைக்கோட்டை தான். ஆனா மே 9ஆம் தேதிக்கு அப்புறத்திலிருந்து திருச்சின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்மளோட பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் தான். எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஏன் கோயிலுக்கு கூட போவாங்கங்க. ஆனால் யாராச்சும் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்க போவாங்களா? இங்கே நடக்குது. இந்த பேருந்து நிலையம் தான் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையமா. இது உள்ள சிறப்பம்சங்கள் என்னென்ன நான் சொல்லட்டுமா? ஃபுல்லி சென்ட்ரலைஸ்ட் ஏசி, லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு, ஆரோ வாட்டர் சிஸ்டமு, மெடிக்கல் கேர்னு இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாங்க. முன்னாடியில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் இனிமே நோ வரிஸ் நோ டென்ஷன்ஸ். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்த
துறை சார்ந்த அமைச்சர் அனைவருக்கும், சிறப்பாக KN நேரு அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி லதா சர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் தமிழ்நாடு சங்கத்தின் செக்ரட்டரி புஷ்பவன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, என்னுடன் பேச வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்களே, அனைவருக்கும் இனிமையான பசுமையான தூய்மையான மாலை வணக்கம். நிறைய சொல்லிட்டாங்க. நான் என்னென்ன விட்டு போயிருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். CCTV ரூமில் 176 கேமரா இருக்காங்க, ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சாப்பாட்டு கேன்டீன் இருக்குது, ஃப்ரீ டாய்லெட் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தமாக அப்பப்போ கழுவிக்கிட்டே இருக்காங்க, ஃப்ரீ RO வாட்டர் இருக்குது, மே ஹெல்ப் யூ டெஸ்க் இருக்குது. ரொம்ப முக்கியமாக தாட்ஃபுல்லாக ஃபீடிங் ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஃபீடிங் ரூம் வச்சுருக்காங்க. பஸ் டிரைவர் சார் சொல்லிட்டார் அதை. அப்புறம் 3ஆம் பாலினருக்கு அவங்களுக்கு ஒரு தாட்ஃபுல்லாக டாய்லெட் வசதி பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நாப்கின் வெண்டிங் மிஷின் மற்றும் டிஸ்போசல் மிஷின் வச்சுருக்காங்க. இதை பற்றி சார் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் சின்னது இருக்குது, அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதை அவசியம் நீங்கள் கைத்தட்டி பாராட்டியே ஆக வேண்டும். பீடி, சிகரெட், புகையிலை, குட்கா பொருட்கள், தீப்பெட்டி கூட விற்பனை கிடையாதுங்க. நிச்சயமாக எல்லா தாய்மார்களுக்கும் இது ரொம்ப தாட்ஃபுல்லாக இதேமாரி ஒன்று கூட கிடையாது. ஒரு ஷாப்பில் கூட இல்லைன்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு போனவங்க. பக்கத்தில் ஆமினி பஸ் சொல்லியிருக்காங்க. 240 லாக்கர் ரூம் வசதி இருக்குது. ஜென்செட் பேக்கப் இருக்குது. 24 மணி நேரம் ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லிட்டாங்க. காவல்துறையினர் சேவை 24 மணி நேரமாக இருக்குது. 4 பே இருக்குது. 144 பஸ் ஒரே நேரத்தில் நிறுத்த முடியும். எஸ்கலேட்டர் வசதி, லிஃப்ட்டு, படிக்கட்டு ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. 2 வேலை செய்யலைன்னா கூட படிக்கட்டில் எல்லா மக்களும் போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலான தரம், மெயின்டெனன்ஸ் மற்றும் சேஃப்டி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஆக ஒரு இது பயம் இருந்தது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணவங்க பயம் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை, தைரியத்தை இந்த பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஏர்போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி செக்கப்பை தவிர எல்லாம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மேலும் சிறக்க சிறு வசதிகள் செய்தால் நல்லா இருக்கும். அதை மட்டும் நான் சொல்கிறேன். வெளியூர்லேருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ராலி வசதி ஏற்பாடு பண்ணால் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீபெய்டு டாக்ஸி வசதி செய்தால் ரொம்ப அது சொல்லிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை மெயின்டெனன்ஸ் ஆகணும்னா பொதுமக்கள் ஒத்துழைப்பு வேண்டும். முதல்ல அவர்களுக்கு இந்த நவீன வசதிகளை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கழிப்பறையில் நாப்கின் எப்படி டிஸ்போசல் மெஷினில் போட வேண்டும், தண்ணீர் பைப்பு எப்படி யூஸ் பண்ண வேண்டும், அப்படி புரிதலுக்கு ஒரு வழிமுறை வீடியோ அங்கேயே ஒளிபரப்பு செய்தால் 100க்கு 50 மக்கள் புரிந்து கொண்டு நன்கு உபயோகிப்பார்கள். பிறகு அவர்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். சுவரில் எழுதி இருக்கிறது, ஆனால் படிக்காத சிலருக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்று எங்களை தாழ்மையான கருத்து. பஸ் ஸ்டாண்ட் எப்பொழுதும் தரம் நல்லா இருக்கணும்னா மெயின்டெனன்ஸ் அதை செய்வது அங்குள்ள ஊழியர்கள் தான். அவர்களை நாம் கவனித்துக் கொண்டால் அவர்கள் சிறு நம்மளால் முடிஞ்சால் நிர்வாகம் செய்யலான்னு சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் 150லேருந்து 200 பேராவது வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு மலிவு விலை சாப்பாட்டு கடை ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வீல் சேர் சொல்லிட்டாங்க. வேலை பார்ப்பவர்கள் கன்செஷனல் பாஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு எங்கே போய் எடுக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மினிமம் இன்சூரன்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்கிங் அங்கே தான் திருட்டு ரொம்ப முக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இது இல்லை, கேமரா இல்லைன்னாங்க. இப்போ போட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால பாதுகாப்பு கருதி CCTV வச்சுட்டேன்னு சொன்னாங்க. லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், இப்போ இருக்கிற மெயின்டெனன்ஸ் எப்பொழுதும் இருக்கத்தான் முக்கியம். அதுக்கு ஊர்கூடி தான் தேர் எடுக்க முடியும். தங்க தாம்பாளத்தில் ஒரு வைர கிரீடத்தை நமக்கு வச்சு அமைச்சர் நிர்வாகமும் கொடுத்துருக்காங்க. அதை நன்கு பேணி காப்பது மக்களான நமது கையில் இருக்கிறது. அவசியம் நிர்வாகத்துக்கு நம்மளான உதவிகளை செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே பேசுகிறேன்னு தெரிஞ்சோடனே அமைச்சர்கிட்ட 2 கோரிக்கை வைக்க சொன்னாங்க. அவசரமாக சொல்லிட்டு உட்காந்துடுறேன். ஒன்று, கொள்ளிடம் பாலத்தில் சோலார் பேனல் வச்சு பப்ளிக்கு கொஞ்சம் சோலார் பேனல் வச்சா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் சார்ஜ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதற்குரிய தொகையை பப்ளிக்கிட்டேருந்து வசூலித்துக்கலாம். நார்த்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திட்டம்னு சொன்னாங்க. இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இன்னும் கொஞ்சம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் சீர்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த வாய்ப்பை நல்கியதற்கு நன்றி. ஏன்னா நான் பஸ் ஸ்டாண்ட் போகிறது ரொம்ப கம்மி. எனக்கு இவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிற புஷ்பவனா சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்து காமிக்கும் போது எல்லாரும் நிர்வாகமும் சரி, சார் அண்ட் ஆளுங்களும் சரி, ஒவ்வொரு சின்ன இன்ச்சாக எங்களுக்கும் சாருக்கும் காமிச்சாங்க. அதனால திருப்பி ஒரு தடவை புஷ்பவனா சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சின்ன விஷயங்கள் எடுத்து சொன்னதில் பஸ் ஸ்டாண்ட் பார்க்காதவங்களும் போய் கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் காவிரி
Neelakandan sir. Sir, I call upon Mr. Neelakandan sir to address the gathering. தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம், நகர மேம்பாடு மற்றும் குடிநீர் விநியோக அமைச்சர் மாண்புமிகு திரு K.N. நேரு அவர்களே, மாநகராட்சி மேயர் வணக்கத்திற்குரிய எம். அன்பழகன் அவர்களே, திருச்சி தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு செயலர் திரு புஷ்பவனம் அவர்களே, தலைவர் செல்வகுமார் அவர்களே, பாராட்டுரை வழங்க உள்ள டால்மியா சிமெண்ட்ஸ் முன்னாள் நிர்வாக இயக்குனர் அன்புக்குரிய சகோதரர் திரு கோபால்சாமி அவர்களே, என் முன் பேசிய எக்ஸ்னோரா அமைப்பின் இயக்குனர் திருமதி கலாவதி அவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எனக்கு வாய்ப்பளித்த திரு புஷ்பவனம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டிற்கு நானும் கலாவதி சண்முகத்தோடு சென்றிருந்தேன். அங்கு சுற்றி பார்த்ததில் அங்கு உள்ள வசதிகளை பற்றி எனக்கு முன் பேசியவர்கள் எல்லாம் கூறியுள்ளார்கள். ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கூறி விடைபெற விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் திரு K.N. நேரு அவர்கள் பஞ்சப்பூருக்கு பஸ் நிலையம் கொண்டு சென்றதில் ஒரு சின்ன சூட்சுமம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பேருந்து முனையத்தை அங்கே அமைத்து விட்டால் அந்த பேருந்து முனையத்திற்கு செல்வதற்கான வழிவகைகளும் பின்னர் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்பொழுது அது ஒரு அரசிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து கண்டிப்பாக அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு வசதியாக அமையும் என்ற நிலையில்தான் கோணக்கரை வழியாகவும் திண்டுக்கல் ரோட்டிலிருந்து செல்வதற்கும் எல்லா விதத்திலும் அந்த முனையத்திற்கு செல்வதற்கும் இப்பொழுது அங்கிருந்து பஸ்கள் வெளியே வரும்பொழுது ஏற்படுகின்ற சிரமங்களை தவிர்ப்பதற்காகவும் எல்லா விதத்திலும் அவர்கள் நடத்தி முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் கோயம்புத்தூருக்கும் சேலத்திற்கும் செல்லும் போதெல்லாம் இந்த இரு நகரங்களிலும் இவ்வளவு மேம்பாலங்களும் இதுவும் இருக்கின்றனவே, நம்ம திருச்சி இப்படி இருக்கிறதே என்று இயக்கிக் கொண்டிருந்த நிலையில் திருச்சிக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பேருந்து முனையத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் திறந்து வைத்துள்ளார். அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டு செய்தாலும் எவ்வளவு நன்றி கூறினாலும் தகும் என்று கூறிக்கொள்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை வேண்டுவதனை சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது அங்கிருந்து வர பஸ்காரர்கள் மன்னார்புரத்திலே பஸ் ஏறுகின்றார்கள் அதிகப்படியாக. ஸோ மன்னார்புரம், ஓயாமரி சுடுகாடினுடைய முடிவு, ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகிற GEVN ஆஸ்பத்திரி, இந்த 3 இடங்களிலும் மக்கள் நின்று அந்த பஸ்களிலே பைபாஸில் வருகின்ற பஸ்களில் ஏறுவதற்காக உரிய பஸ் சென்டர்களை அமைத்து கொடுத்தால் மிக வசதியாக இருக்கும். அந்த பஸ் இடத்தை அடைவதற்காக மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் மினி பஸ்ஸோ அல்லது டவுன் பஸ்ஸோ ஏற்படுத்தி கொடுத்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அங்களது இப்பொழுது 3 பேட்டரி கார்கள் இயங்குகின்றன. அடிஷனல் பேட்டரி கார்களுக்கும் இன்னும் நிறைய பொதுமக்களிலிருந்தும் வங்கியிலிருந்தும் தரையறுள்ளார்கள். அது எல்லாத்தையும் நம்மளது மாண்புமிகு அமைச்சரின் ஆணைக்கிணங்க மேயர் அவர்கள் செயல்படுத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். உள்ளுக்குள்ளே பற்றி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி தேவைப்படலாம். ஏனென்றால் 24 மணி நேரமும் ஏறத்தாழ ஒரு 10,000 மக்கள் இங்கே போய் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அது வேணும். திரு புஷ்பவனம் சொன்னது போல் நுழைந்தவுடன் நாங்களே இன்றைக்கு எங்கே மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கிறது என்றதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் போகும்போது அவர் சொன்னார்கள் 2 தினங்களுக்கு முன் யாரோ ஒருத்தர் அடிபட்டு விட்டதாகவும் அந்த இடத்திற்கு வருவதற்கு எங்கே இருக்கின்றது தெரியல. ஸோ அந்த வசதி அந்த எங்கெங்கே என்னென்ன இருக்கின்றன, 68ஆம் நம்பர் கடை, 69ஆம் நம்பர் இடத்தில் முதலுதவிக்கான இடம் இருக்கிறது என்ப அந்த விதைகளை வைக்க வேண்டும். இதை எல்லாவற்றை விட 2 முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ரியல் டைம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்று சொல்வார்கள். அங்கே இப்பொழுது பஸ் ஸ்டாண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பஸ்கள் வருகிறது, எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை பேர் டாய்லெட்டை பயன்படுத்துகிறார்கள், எத்தனை பேர் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் ரியல் டைம் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு மாதத்திற்கு நாம் கணக்கெடுத்தோமானால் அந்த புள்ளி விவரத்தை வைத்து அதனை அலசி ஆராய்ந்து அந்த பஸ் முனையத்தை திரும்ப மேம்பாடு செய்வதற்கான வழிமுறைகளை காண முடியும். 2வது, இப்பொழுது அந்த பஸ் முனையத்தினுடைய அங்கு பராமரிப்பு பணியும் ஒரு தனியாரிடம் கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லாரும் மாநகராட்சி என்று தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே மாநகராட்சியிலிருந்து ஒரு அலுவலர்
உதவி கமிஷனர் அல்ல அந்த அளவில் அங்கே ஒரு ஆள் அவர் ஒருத்தர் இருந்தாரானால் ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தத்தின்படி எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாரா? பொதுமக்களும் ஏதாவது குறை இருந்தால் அவரை அணுகி சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த கருத்துக்களை மட்டும் கூறி அவரை மீண்டும் வாழ்த்தி வணங்கி, நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் வேதாத்திரி மகரிஷிகள் அவர்களால் வாழ்த்துவது வழக்கம். எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. நீலகண்டன் சார். காவேரி காலேஜ்ல இருந்து மிஸ் தர்ஷினி வராங்க. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்குவாங்க. மேடையில் வீற்றிருப்பவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சப்பூரில் அமைந்திருப்பது பேருந்து நிலையம் இல்லை, அது திருச்சியின் வளர்ச்சியின் முதல் படி என்பதை இம்மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேருந்து நிலையை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்வது பயணிகளின் கையில் உள்ளது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை நண்பரும் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே, நண்பரும் மேயர் அன்பழகன் அவர்களும் மற்றும் கூடியிருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கம், மாலை வணக்கம். தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு நடத்தும் இப்பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கம் செலுத்துகிறேன். இந்த மீட்டிங்க்கு என்ன புஷ்பவனம் கூப்பிட்ட போது, புஷ்பவனத்தை எனக்கு 30 வருஷமாக தெரியும். டால்மியா சிமெண்ட்லேயே ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு அவர். அப்போ அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் ஏன்னா மாசு இந்த இது பொல்யூஷன்லாம் ஜாஸ்தி இருக்குது, வாட்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கலெக்டர்கிட்ட. கலெக்டர் கூப்பிட்டு இவரையும் வரணும்னு சொன்னார். அப்போது வந்து பெரிய ஆர்கியூமெண்ட் மேனேஜ்மெண்ட் வித் புஷ்பவனம் அண்ட் கலெக்டர். அப்புறம் கடைசியில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி நாங்கள் கூடிய வரையில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்காம பண்ணிக்கிறோன்னு சொன்னோன்னே புஷ்பவனமும் கலெக்டரும் ஒத்துக்கொண்டார்கள். அதை கடைசியாக மக்களும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த மாதிரி மக்களுடன் ஒரு கம்பெனி நடத்துறதுன்னா எல்லாரையும் சமைச்சு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், அதை நான் போய் பார்த்தேன், நானும் எனது நண்பர்களும். அதை பார்த்தோன்னே ரியலி, நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஃபஸ்ட்டு திங், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுன்னா பிளானிங்னு சொல்லுவோம். அதை பார்த்தோன்னே இது எங்களெல்லாம் விட இன்னும் நல்ல பிளானிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு. ஃபேண்டாஸ்டிக் பிளானிங். அந்த பிளானிங்கில் என்ன எப்படின்னாக்க, இப்போ எல்லோரும் பேசிட்டாங்க அதை பற்றி, இருந்தாலும் அந்த ஒரு இதை நான் கோஜெண்ட்டாக சொல்கிறேன். இது முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகளை நான் பார்த்ததை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களிடம். திசைகள் பற்றிய குறியீடுகள், டைரக்ஷன். இது நான் ஜப்பான் ஏர்போர்ட் போயிருந்தபோது ரொம்ப வருஷம் முன்னாடி, ஏர்போர்ட் நரிட்டா ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருப்போம். நம்ம யாரையாவது கேட்டுருப்போம், பாய் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அங்கே டைரக்ஷன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி கூடிய வரையில் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது நண்பர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை இன்னும் கிளியராக போடுற மாதிரி. அண்ட் தென் பல்வேறு இடங்களில் உதவி மையம், முதல் தளத்துக்கு தனியாக இந்த இது லிஃப்ட் ப்ராப்ளம், இந்த மக்கள் அமர்வதற்கான நாற்காலி வசதிகள், இதெல்லாம் நார்மலாக சில இடத்துலலாம் இருக்காது மோஸ்ட்லி. வண்ண வண்ண வேறுபாடுகளுடன் கூடிய ஆண் பெண் கழிவறைகள், பியூட்டிஃபுல். த கலர் ஸ்கீம்ஸ் ஃபார் தட் ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. அண்டு குப்பைகளை போடுவதற்கு அங்கங்கே குப்பை தொட்டிகள். வெளியூர் பயணிகள் வந்தால் தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க, அதையும் சொன்னாங்க, க்ளோக் ரூம். பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பான குடிநீர் வசதி, ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம், இதெல்லாம் நார்மலாக உத்தரம் பண்ணுறதில்லை ஈஸியாக. முதலுதவி மருத்துவமனை வசதி, ஓட்டுநர் நடத்திற்கான தங்கும் வசதி, அதையும் சொன்னாங்க. கீழ்த்தளத்தில் கண்காணிப்பு கேமராவுடன் கூடிய இருசக்கர வாகன நிறுத்தம், பியூட்டிஃபுல்.
செப்பரேட் பார்க்கிங் ஏரியா ஃபார் டூ வீலர்ஸ். நான் இன்ஃபேக்ட் நான் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் டால்மியா இங்கே வரப்போது அவரை அழைச்சிட்டு போய் காமிக்கணும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ மீன் இது என்ன சொல்கிறதுன்னா, இந்தியாவிலேயே நமது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு வளர்ச்சி பணியில் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது என்பதில் பெருமிதம் கொண்டு மேன்மேலும் இது போன்று தமிழகத்திற்கு சிறப்பு வாய்ந்த பல்வேறு திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் எனவும் வேண்டி எனக்கு பேச வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி. நிச்சயமாக அமைச்சர் அவர்கள், அவரை நன்றாக தெரியும் எனக்கு, 30 வருஷமாக அந்த மாதிரி ஒரு அமைச்சரை பார்க்க முடியாது. நீங்கள் ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் டு த பீப்புள், டெஃபினெட்லி எக்ஸலண்ட். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி ஐயா. அடுத்து இன்னொரு மாணவி வராங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து, KK நகர். Honorable Ministers, respected dignitaries on the dais, and a pleasant evening to everyone gathered here. Today I am going to talk about consumer rights. All we are consumers here because we buy goods and use service every day, but sometimes we do not get what we pay for. For example, defective products, overchanging or poor service. To protect us, the Government of India introduced the Consumer Protection Act 1986. It was later updated as the Consumer Protection Act 2019 to strengthen our rights in today's digital age. Every year on 15th March, we observe the World Consumer Rights Day to remind us everyone of these rights and remind for everyone of fair practices in the marketplace. As responsible citizens, we must remind the price, quality and expire date of the product we buy. Thank you. On behalf of Tiruchi, I would like to express my heartiest thanks to Honorable Minister K.N. Nehru. Thank you. Thank you so much, Aisha Siddiqa. அடுத்தது நமது மாண்புமிகு அமைச்சர் திரு K.N. நேரு அவர்களை. I request you to call for presentation mementos. Okay, I call upon sir to present the mementos. இது சாதாரணமாக எல்லாரும் கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்கிறது. இது பாருங்க, இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட பிக்சர், அதில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி சிலை, அது கீழே பீடம், அவரோட பெயர், அமைச்சர் திரு நேரு பேர், எங்கள் பேர் எல்லாமே சேர்ந்துருக்கு. ரொம்ப இதை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதே பாராட்டாளர் அனௌன்ஸ் பண்ணுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை, மேயர் அவர்களை, C.T. Selvakumar, our president, will present the mementos to Thiru Neelakantan avargal sir. Chandramohan sir will present the mementos. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுரை வழங்க வருகின்ற திருச்சியினுடைய ஆர்கிடெக்ட் என்று சொன்னால் சண்முகம் அவர்களை தான் எப்போதும் சொல்வது வழக்கம். அவருடைய துணைவியார் கலாவதி அவர்கள் நீண்ட காலமாக இந்த அமைப்பை எக்ஸ்னோரா அமைப்பில் அவர்கள் கலந்து கொண்டு அதை நடத்தி வருகிறார்கள். அன்பிற்கினிய பாரதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பணியாற்றிய அன்பிற்கினிய ஐயா நீலகண்டன் அவர்களே, திரு கோபால்சாமியுடைய டால்மியா நிறுவனம் அது ஆரம்பிக்கப்பட்ட போது வெறும் ஒரு நாள் ஒன்றுக்கு 900 டன், அதற்கு பிறகு 1000 1500 டன் இருந்தது. இன்றைக்கு 15000 டன் 11000 டன் என்ற அளவிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கோபால்சாமி அவர்கள். அவருடைய முதலாளி நன்றாக இருக்க வேண்டும் என்று
என்றைக்கும் அவர் எந்த நேரத்திலும் அங்கு பணியாற்றியவர். எங்களையெல்லாம் கடுமையாக கண்டித்து பணியாற்றியவர். நாங்கள் போய் ஏதாவது நீங்கள் ஏன் செய்கிறீங்க அதை செய்யுங்கன்னா ஏன் எங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்கன்னு எங்களை சொல்வார். இங்கே மேயர் அன்பழகன் அவர்கள் வருகின்றிருக்கின்ற வரவேற்புரையாற்றிய அன்பிற்கினிய பெரியவர் பாரதாசன் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி எங்களுடைய தொகுதியிலிருந்து பாலுவோடு இருந்து நிறைந்த பல செய்திகளையும் நல்ல பல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1986 இதெல்லாம் சொல்கிறார், நீங்கள் விவசாயத்தை பாரு ஏன் அரசியலில் இருக்கிறேன்னு சொல்லி என்னை திட்டினவர். அவர் ஆனால் 125 ஏக்கர் பணக்காரர். அவர் அந்த விவசாயத்தெல்லாம் விற்றுவிட்டு கம்முன்னு இருக்கிறார். இப்போ என்ன விவசாயத்தை பாருன்னு சொல்லி என்னை எப்போவுமே நீ நல்லா படிச்சிருக்கலாம், என்ன விவசாயம் பார்த்துருக்கலாம், நீ ஏன் போய் எப்படி அலையிறியான்னு எப்போவும் சொல்லிட்டு இருப்பார். எனவே என்னுடைய அக்கறையாக என்னுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள இவரை காட்டிலும் இவருடைய தந்தையாரை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு தேர்தலில் அவரை பார்த்து ஆசி வாங்கி தான் செல்வது வழக்கம். ஒரு தேர்தலில் அவரை பார்க்காமல் போய்விட்டால் அந்த தேர்தல் தோற்று போய்விட்டது. நான் அங்கு புஷ்பவனம் அவர்களை கிட்டத்தட்ட நான் 96 உணவுத்துறை அமைச்சர். இந்த அவருடைய இலாக்கா நான் எங்கள்கிட்ட தான் இருக்கேன். அவர் எங்களை சத்தம் போட்டு சண்டை போட்டு தான் நான் பார்த்துருக்கிறேனே தவிர இன்றைக்கி வந்தது எனக்கு பாராட்டு என்பதற்காக அல்ல, புஷ்பவனத்திற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் வேறு எந்த விஷயமும் இல்லை. எங்களுக்கு எங்களை வாழ்கன்னு சொன்னாலும் ஒளிகன்னு சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் போகிறவங்க. பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாராட்டியிருக்கிறாங்க. எனக்கு மிக மகிழ்ச்சி. புஷ்பவனம் அவர்கள் நான் கோவையிலிருந்து இன்றைக்கு 3 முறை தேதியை மாற்றி கொடுத்து இந்த தேதியை இப்போ வைத்தோம். இது 4வது இன்விடேஷன் என்று கருதுகிறேன். எனவே எப்படியாவது அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய பாராட்டு எங்களுடைய மாநகரமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கு நிறைய வந்திருக்கிறார். சுரேஷ் வந்திருக்கிறார். நம்முடைய திருவரம்பூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாநகரமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்லாம் வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மாநகர் மன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு தான் இதை செய்ய முடியும். நாங்கள் எதை செய்தாலும், நான் அமைச்சராக இருந்தாலும், துறையின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டாலும் அதற்கென்று அனுமதி தருவது இந்த மாநகராட்சி மன்றம் தான் அனுமதி தர வேண்டும் எந்த பணியை செய்தாலும். எனவே இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு தான் சேரும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னார் நீலகண்டன் சொல்லும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு. 16/7/2025 31/7/2025 வரை இந்த டெபாசிட் 41,896 பஸ்ஸு டெபாசிட் ஆகிருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1,19,489 பேர் வந்திருக்கிறாங்க. பேசஞ்சர் இந்த 15 நாளில் 19,11,834 பேசஞ்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. 1/8/2025 23/8/2025 டெபாசிட் 60,246 டெபாசிட் வந்திருக்குது. அதில் மொத்த பேசஞ்சர்ஸ் 30,77,289 பேர் வந்திருக்கிறாங்க. சராசரியாக 1,33,796 பேர் அந்த வந்திருக்காங்க. தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தங்கிய டார்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. டிரைவர் கண்டக்டருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 5,971 பேர் இதுவரை தங்கியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இது பேருந்து நிலையம் என்பது அந்த இடம் 500க்கு மேற்பட்ட இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். இந்த நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக வந்திருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு 1000 கோடி ரூபாய் திருச்சிக்காக தந்தார்கள். 408 கோடி என்று புஷ்பவனம் அவர்கள் சொன்னார்கள். அது 480 கோடி, 138 கோடி ட்ரக் டெர்மினல், 230 கோடி நம்முடைய மார்க்கெட், எலிவேட்டட் ஹைவே கிட்டத்தட்ட 2000 கோடி, 3 கிலோமீட்டருக்கு 2000 கோடி. அங்கிருந்து கரூர் பைபாஸ் இணைக்கிற வகையிலே 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. நமது துவாக்குடியிலிருந்து 4 வழிச்சாலை நேரடியாக கரூர் பைபாஸ் இணைக்கின்ற பகுதி 380 கோடி ரூபாயில் 500 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டு 380 கோடி ரூபாயில் ஐடி பார்க் அங்கே வருகிறது. கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவு அங்கே அதே பக்கத்தில் வருகிறது. நேற்று கூட கிரடாயிலிருந்து கேட்டார்கள். கிரடாய்க்காரர்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல் கொடிசி அரங்கு அமைப்பது போல் திருச்சியில் ஒரு அரங்கு அமைப்பதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
சேலத்திலாம் பார்த்தால் அருமையான கலையரங்கங்கள் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய புஷ்பவனம் அவர்கள் கூட பல இடங்களிலே பல பேரை கேட்டு தான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி பொதுவாக திருச்சியினுடைய வளர்ச்சிக்காக திருச்சியில் இருக்கிற வியாபாரிகள் அல்லது மற்றவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுகிற அந்த அவர்கள் நினைத்தால் ஒரு இடத்திலே தேவை என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற வகையில் அப்படி ஒரு இடம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே திருச்சி விராலிமலை வரை இப்போது நிலங்களெல்லாம் அந்த பிரதான சாலையிலே இடங்கள் இல்லை, தூவாக்குடி வரை இடங்கள் இல்லை, எல்லா இடங்களும் நிறைவு பெற்று விட்டது. இனி இந்த ஒரு காலத்தில் மதுரையில் நமது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வருகிற போது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அதற்கு பிறகு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தை அங்கு கட்டினார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை நம்முடைய கலைஞர் அவர்கள் கட்டினார்கள். இன்றைக்கு மதுரையினுடைய அந்த உள்ளே இருக்கிற எவ்வளவு ஜனத்தொகை பயன்படுத்துகிறார்களோ அதை விட கூடுதலாக பேருந்து நிலையம் வந்துவிட்டது. பக்கத்திலே நெல் மண்டி இருக்கிறது. பக்கத்திலே நிரந்தரமாக நிறுத்தக்கூடிய பேருந்துகள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலேயே ஒரு 250 ஏக்கரிலே ஏரிகள் இருக்கிறது மதுரையில். இப்போ அது மாதிரி இப்போ என்னுடைய பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகிலே நமது கருப்பையா அவர்களுடைய ஊரில் அந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாலே 150 ஏக்கர் அளவிலே பெரிய ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பக்கம் 100 ஏக்கர் ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைத்து விட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட நம்ம பிராட்டியூர் ஏரி 120 ஏக்கர், அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது. கொல்லாங்குளம் ஏரி 100 ஏக்கர், அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய இதில் கள்ளிக்குடி அருகில் இருக்கிற ஏரி 400 ஏக்கர், அதையும் செப்பனிடுவதற்காக அனைத்து பணிகளையும் நடைபெற்று. நான் இதேன்னு சொல்கிறேன் என்று சொன்னால் திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை நீர்நிலைகளிலும் மழை காலங்களிலே நீரை தேக்கி வைப்போமானால் நிலத்தடி நீர் பெருகும், நல்ல நீர் கிடைக்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட 700-800 ஏக்கர் அளவிலே பெரிய ஏரிகளை அமைப்பதற்குரிய பணிகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேணால் இந்த மாணவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேற்கோடு பிடித்து வெளிநாடு சென்று திரும்பி வருகிற போது திருச்சியினுடைய முகம் என்பது மாறுபட்ட முகமாக, எப்படி மதுரை மாறுபட்ட முகமாக இருக்கிறதோ, கோவை எப்படி மாறுபட்ட கோவையை இன்று காலையில் கோவையிலே தான் இருக்கிறேன். நேற்று திருநெல்வேலி மதுரையில் இருந்து கோவையெல்லாம் கோவை போல் இந்த நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டு காலம் பிடிக்கும். அந்த அளவிற்கு அது எல்லாம் வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிறது. அதை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார்கள், எல்லா நகரங்களை விடவும் திருச்சி நகரம் சிறப்பாக இருக்க வேண்டும், திருச்சி மக்கள் நம்மை ஆதரிக்கிற மக்கள் என்று சொல்லி தான் இந்த தொகையை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கினார்கள். எனவே நிறைய மாநகராட்சி சார்பாக நீங்கள் பார்த்தால் மாடல் ஸ்கூலே மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாடல் ஸ்கூல், அதை விட கட் அண்ட் கவர் சாலைகள், நம்ம ரெங்கா நகரிலிருந்து வருகிற நீரை நேரடியாக எங்கும் வெள்ளம் போகாமல் நம்முடைய செல்வம் அவர்கள் அதே வேலையாக இருக்கிறார். நம்ம கிராப்பட்டி செல்வம், அதற்காக நிதி 90 கோடி ரூபாய் தேவை என்று அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இந்த ஆட்சியில் பேருந்து நிலையம் மட்டுமல்ல, அனைத்து இடங்களுக்கும் தேவையானதை இந்த நகரத்துக்கு தேவையான பெருமைப்படக்கூடிய எல்லா பணிகளும் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பிற்காலத்தில் நடைபெறுவதற்குரிய முன்னேற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. நான் இது ஒரு வித்தியாசமான கூட்டம். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, புஷ்பவனம் அவர்கள் நான் 7:30க்கெல்லாம் நான் போகணுன்னு சொன்னேன். இப்போ நானே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அதாவது பாட்டு பாடி பேர் வாங்கிய புலவர்கள் உண்டு, ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்களிடம் நாங்கள் எதையும் அவங்க இன்றைக்கி பேசுகிறவங்களாம் பாரு, பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, இதை தான் என்ன செய்ய, அப்போ தான் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டுறதுன்னு எடுத்துக்காது, நம்ம வேலை கூடுதலாக வாங்கிறதுக்காக மேலே வச்சுருக்காங்கிற எண்ணம் இருக்குது எங்களுக்கு. எனவே நாங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் எங்களிடம் சொல்கிறீர்கள். அந்த பொதுமக்கள் தந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த திருச்சி நிறைவேற்றும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கள் மாணவி சீனிவாசன் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், சென்னை போல் கோவை இருக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, திருச்சியை போல் கோவை இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொன்னார். முதலமைச்சர் என்னை பார்த்து சிரித்தார். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நகரம் இந்த காலத்தில் நம்முடைய தளபதி ஆட்சியிலே சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. நீங்கள் அதை ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த இடத்தில் சென்றாலும் அது சுத்தமாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம்.
குப்பைகள் இல்லாத நகரமாக உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உயவுண்டாங்க கால்வாய் கூட நாங்கள்லாம் பார்த்த காலத்தில் பொதுமக்கள் குளித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சாக்கடை நீர் கலக்கிறது. இந்த சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்காக அதற்கென்று ஒரு 130 கோடி ரூபாய் செலவிலே அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீரை சுத்தம் செய்து சாக்கடை நீரை கொண்டு சென்று சுத்தம் செய்து மீண்டும் அதை ஆற்றிலே விடுகிற பணிக்காகவும் எஸ்டிபி போன்ற பணிகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சிக்கு 120 எம்எல்டி என்பது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது. 180 எம்எல்டி என்று சொன்னால் ஒரு எம்எல்டி 10 லட்சம் லிட்டர் என்ற அளவிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை சுத்த நீராக மாற்றுவதற்குரிய நீரை சுத்தம் செய்வதற்குரிய எஸ்டிபி அமைக்கிறது. அதுவும் 100 எம்எல்டிக்கு மேலாக இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். ரேடியோ ஸ்டேஷன் அருகிலே போனால் எங்களுடைய தொகுதி அங்கே இருக்கிற மக்கள் அந்த வாடையிலே நாங்கள் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு குழாய்கள் மூலமாக நீரை அங்கு சென்று அதை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நிலத்தடி நீராக அதை கொண்டு வரக்கூடிய பணியும் திருச்சியிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களுக்கு புஷ்பவனம் மற்றவர்கள் பாராட்டியது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதைவிட பள்ளி மாணவிகள் பாராட்டியது அதைவிட மகிழ்ச்சி. அதுவும் அரசு பள்ளியில் படித்த மாணவி ஆங்கிலத்தில் பேசி எங்களை பாராட்டியது அதுவும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அரசு பள்ளி என்று சொன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அரசு தானே அப்படி என்றால் நிலை மாறி அரசா எங்களுக்கு உடனடியாக 7.5% இடம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றியிருக்கிற அரசு பள்ளிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே அத்தனை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாணவிகள் நீங்கள் இல்லம் செல்ல வேண்டும். அது என்ன பாராட்டினதோட திட்டதே அதிகா 50 வருஷம் பழக்கம் வருது. எனவே எல்லாம் நேரம் ஆகிட்டது. நீங்கள் எல்லாம் மாணவிகள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புஷ்பவனம் அவர்கள் இங்கே இருக்கிற எக்ஸ்னோரா தலைவர் நீலகண்டன் போன்றவர் அண்ணன் ஐயா கோபால்சாமி அவர்களுக்கெல்லாம் நல்லதையும் பாராட்டுகிறீர்கள். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறீர்கள். இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த திருச்சி முன்னேற உங்களோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு வார்த்தை கண்டிப்பா அதுக்கு உரிய ஆகணும். அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபார்மலா பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மக்களா இணைந்து இன்னைக்கு நீங்க கொடுத்த ஸ்பீச் ரொம்பவே அழகா இருந்தது. அதுக்கே பலத்த கரகோஷம் எழுப்பணும் நம்ம எல்லாருமே. திருமதி சீதாலட்சுமி அவர்களை ஓட்டர் தேங்க்ஸ் சொல்ல அழைக்கின்றேன். அடுத்தது தேசிய கீதம் பாடிட்டு அப்புறம் கலந்து செல்லலாம். சீக்கிரம் வாங்க. ஸ்ரீமதி சீதாலட்சுமி அவர்கள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வழங்குவார்கள். கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க. அது யாருனாக்கா நம்ம மினிஸ்டர் தான் அந்த மாதிரி படிப்பாங்க. காலையில் கேட்டிங்கனாக்கா திருச்சியில் இருக்கேன், மத்தியானம் சென்னை போயிட்டு திருப்பி நைட்டு திருச்சி வந்துடுவார். அப்படி இருக்கிற வேலையில் அவர் கருமமே கண்ணாயினார்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டை ஒரே மூச்சில் தான் மந்திரி பதவி அங்கே ஏற்றுக்கொண்டு வந்தது நாளிலிருந்து அதில் அப்படி ஒரு கவனம் செலுத்தி இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் அன்இமேஜினபிள் இதெல்லாம் இந்தியாவில் நடக்குமான்னு யோசிக்கிற மாதிரி ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு நன்றி. மேயர் அன்பழகன், நான் நிறைய டைம் அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். எப்போதுமே பிஸின்னு சொல்ல மாட்டார். வாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு அதிகமாக நமக்கு வேணுங்கிறத ஈஸியாக அவர்கிட்டருந்து வாங்கிடலாம். நம்மளோட குறைகள் எல்லாம் நல்லா தீர்த்து வைக்கிறார். அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த 3 டிக்னட்டரிஸ் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சல்டன்ட் திரு கோபால் சுவாமி அவர்கள், திரு நீலகண்டன் அவர்கள் காவேரி காலேஜ் அண்ட் சண்முகம் கலாவதி சண்முகம் எக்ஸ்னோரா, அவங்கெல்லாம் அவங்களோட பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. சிலது இங்கே இருக்குது, இது இல்லைங்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது சில மிஸ் ஆகலாம். அது மிஸ் ஆனது இவங்க 3 பேரும் இப்போது சொன்னதுனால அதுவும் மேம்பட்டு இன்னும் சிறக்க வரும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. YWCA ஹால் இந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த லைட், இந்த மேடையோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்த மணிவண்ணன் அவருக்கு நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ், யூ மேட் தி டே டுடே. நீங்கள் தான் இந்த ஒரு இதை நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு நல்ல பந்தோபஸ்து கொடுத்து
வெயிட் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. விதவுட் ஆடியன்ஸ் தெர் இஸ் நோ குட் மீட்டிங். ஸோ ஐ அப்ரிஷியேட் ஆல் த ஆடியன்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. Students from Kaveri College, Seva Sangam, St. Joseph's and the KK Nagar Government School will take upon the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. विंद हिमाचल यमुना गंगा उच्चल दलसी तरंगा. तब शुभ नामे जाहे तब शुभ आशीष मागे. गागे तब जय गादा. जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you so much.